எபிசோட்ல நம்ம சவுத் கொரியா ஹண்டரும் ஜப்பான் ஹண்டரும் எவன் பெருசுன்னு அடிச்சு காட்டுறதுக்கு மாங்குன்னு மரண குத்திக்கிறானுங்க. அவனுங்களையும் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஆளுங்களுக்கு ஈக்குவல் டஃப் கொடுக்குறானுங்க. அதுலயும் நம்ம ஹேச்சாக்கா தெரியாதனமா ஒருத்தன் செவிலே அறைய அம்பியா இருந்தவன் அண்ணியனை மாறிடுறான். கொஞ்ச நேரத்துல அக்காவால சமாளிக்க முடியாம இருக்கும்போது வந்த ஒரு முரட்டடிய நம்ம பையன் உள்ள போந்து அசால்ட்டா தடுத்துறான். அதுல அவன் காண்டாகி திரும்ப அடிக்க வர வந்த அவனை மண்ணோட மண்ணா அமைக்கிறான். நம்ம பையன் பார்த்துட்டு சந்தேகப்பட்ட ஜப்பானோட கில்டு மாஸ்டர் பயல பார்த்தா பாவமா இருக்க நான் அடி ஒண்ணு இடி மாதிரி விழுதுன்னு நம்ம பையனை சண்டை போட தூது விடுறான். நம்ம பையலும் ஒரு எஸ் ரேங்க் ஹண்டரோட சண்டை போட்டு பாப்போம்னு ரெண்டு பேரும் ரெடியாக நம்ம பையன் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கும்போதே வாயிலே குத்து விடுறான். இவன் யாரு டீமன் கிங்கே கொண்டவன், சும்மா விடுவானா? ரெண்டு பேரும் முரட்டு சண்டை போட ஒரு கட்டத்துல நம்ம பயலுக்கு மூஞ்சிலே அடி விழுது. கடைசி கட்டத்துல இவனுக்கு ரெண்டு பேரும் கோவப்பட்டு மொத்த ஸ்டேடியத்தையும் புழக்கிறதுக்குள்ள ரெண்டு பக்கத்துல இருந்து பிடிச்சிடறானுங்க. இங்க ஜேஜோ ஐலாண்ட்ல ஏற்கனவே இருந்த ராணி எறும்பு அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் எறும்பு பெத்து இருக்குது. அது தெரியாம அதை போட்டு தள்ளுறதுக்கு எல்லா ஹண்டர்ஸும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ முன்னாடியே யோசிச்சு வச்சிருந்த மாதிரி தலைவர்கிட்ட நான் வரலன்னு சொல்லிடுறான். இங்க ஜேஜோ ஐலாண்டுக்கு போன ஜப்பான் ஹண்டர்ஸ்லாம் அங்க இருக்கிற ஏ லெவல் ஆன்ஸ் எல்லாம் கொண்டுட்டு இருக்காங்க. அதுல தப்பிச்சு பறந்து வந்த எல்லா எறும்புகளையும் ஹண்டர்ஸ் கில்டோட லீடர் நெருப்பு வச்சு பொசுக்கிட்டு இருக்கான். கடைசியில எல்லா எஸ் ரேங்க் ஹண்டரும் நம்ம சாயோட ஹெல்ப்போட ராணி இருக்க கொகையை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா வெளியே சண்டை போட்டு இருந்த ஜப்பான் ஹண்டர்ல ஒருத்தனுக்கு அடிபட்ட அவங்க கேங் ஹீலர்ட்ட போய் ஹீல் பண்ணுன்னு சொல்ல அவ சும்மா இவனை வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. ஆயிரக்கணக்கில் எறும்பு மான்ஸ்டர் வரதை பார்த்துட்டு சீக்கிரமா ஹீல் பண்ணிடுன்னு சொல்ல ஏதோ ஒண்ணு சறுக்குன்னு அவ தலையை தனியா வெட்டி எடுத்துருது. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.